today what we are going to do இந்த கன்வெர்ட் பண்ண போகிறோம் 3D. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஓகேவா? எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஓகே. எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு சிங்கம் இருக்குது. ஸோ இந்த சிங்கத்தை 3Dயில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பார்ப்போமா எப்படின்ட்டு. ஓகே, இந்த சிங்கத்தை 3Dயில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்துக்கிங்க. ஓகே, கம்ப்யூட்டர் 3D. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தை வந்து ஃபோட்டோகிராமெட்ரி பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராமெட்ரி எக்ஸ்பிரஸ் மால் சென்னை. ஃபோட்டோகிராமெட்ரியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோலேருந்து 3D கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, அது ஒரு 3D ஸ்கேனர் ப்ரோன்னு ஒரு ஆப்பில் இந்த சிங்கத்தை, அதாவது இந்த சிங்கத்தை பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், ஃபோட்டோகிராமெட்ரிக்கு வேறு எந்த சேனல்லையும் எழுதி போடல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். டுடே வாட் we are going to do சிங்கத்தை கன்வெர்ட் பண்ண போகிறோம் 3Dயில். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஓகேவா? எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஓகே. எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு சிங்கம் இருக்குது. ஸோ இந்த சிங்கத்தை 3Dயில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பார்ப்போமா எப்படின்ட்டு. ஓகே, இந்த சிங்கத்தை 3Dயில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்துக்கிங்க. ஓகே, கம்ப்யூட்டர் 3D. ஓகே, ஓகே நண்பர்களே, வணக்கம். ஸோ என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா 3D ஃபோட்டோகிராமெட்ரி. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபோட்டோஸ், ஒரு 20-30 ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்படியே 3Dயில் கன்வெர்ட் பண்ணுறது. இது பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில பேருக்கு இது இருக்கிற மாதிரி டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த டெக்னாலஜி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இப்போ கிடையாது. இப்போ எல்லாருக்குமே அது ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ 3D ஸ்கேனர் ப்ரோன்னு ஒரு ஆப் வச்சு தான் செஞ்சேன். இதை வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாக பைத்தான் கோடு இல்லை சி கோடு அதில் பண்ணுறவங்களும் பண்ணலாம். நல்ல அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது 3D ஸ்கேனர் ப்ரோ. இதை வாங்குறதுக்கு 420 ரூபா ஆகும். ப்ளே ஸ்டோரில் ரீடீம் கோடு வாங்கிக்கிங்க. ஸோ இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சும்மா நான் ஒரு கிண்டலுக்காண்டி தான் போட்டேன், எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் சிங்கம் சிலை விற்பனைக்குன்ட்டு. ஸோ அடுத்து வந்து சென்னையில் இருக்கிற மியூசியம் அந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை 3Dயில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி போகிறேன். இது வந்து இல்லீகல்னால் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம வெளியில் இருக்க சிலைகளை தான் எடுக்கிறோம், பர்மிஷன் இல்லாத சிலைகளை எடுக்கிறதில்ல. ஸோ மதுரையில் நிறைய சிலைகள் இருக்கும், இங்கே அந்தளவுக்கு அவைலபிலிட்டி கிடையாது சென்னையில். ஸோ இந்த சிலை வந்து அவ்வளோ அவுட்புட் நல்லா வந்திருக்கு, சரிங்களா? இதை வந்து 3D பிரிண்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த OBJ ஃபார்மேட், இந்த 3D ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், இந்த CAD ஃபைல் வேணுன்றவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள், calculusbola@gmail.com. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷுவராக இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சில பேர்கிட்ட நான் கொஞ்சம் எப்படி சொல்லியிருக்கேன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். ஸோ சில விஷயங்களை வரைய முடியும், சில விஷயங்களை வரைய முடியாது. ஸோ நம்ம வந்து இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இத்தனைக்கும் இந்த சிங்கத்தை நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நடுவில் கம்பி இருந்துச்சு, சரிங்களா? அதையும் இதை மீறி நல்லா வந்திருக்கு. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து அந்த 20 ஃபோட்டோவை சர்வருக்கு அப்லோட் பண்ணணும். அந்த அவுட்புட் ரிசல்ட்ஸ் வந்து இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த 3D ஃபார்மேட்டுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். STL, OBJ அதே மாதிரி நிறைய ஷேடர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த 3D மாடலை இது பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒரு உண்மையான விஷயத்தை எப்படி உருவாக்குறது. ஸோ இது இருந்துச்சு, பட் ஆனால் ஃபோட்டோகிராமெட்ரியை யாரும் அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்து பண்ணலை. ஸோ இதுக்கு நல்ல லைட்னிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே வேணும். ஸோ சென்னை வேக்ஸ் ஹவுஸில் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் உள்ளே இருக்கிற சிலைகளெல்லாம் வீடியோ எடுத்து 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வெளியே கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் ஆஃப் 3D பிரிண்டிங்க்கு, ஃபாஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங்க்கு இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸு. ஸோ ஸ்கேனரே இல்லாமல் இதை ஈஸியாக நீங்கள் வந்து 3D மாடல்ஸை யூ கேன் மேக் அ 3D மாடல் அவுட் ஆஃப் இட். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து ஃப்யூச்சரில் போடலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராமெட்ரிக்கு இவ்வளவு எஃபெக்டிவாக பண்ணுற ஒரே சேனல் நம்ம தான். மதுரையில் நிறைய சிலைகளை நான் மாற்றிருக்கேன். கிட்டத்தட்ட 12 அடி 20 அடி சிலைகளை கூட நான் மாற்றிருக்கேன். ஸோ இன்னமும் வந்து விஆர் மாலில் ஒரு நந்தி சிலை இருக்குது, அதையும் போய் நான் ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணலான் இருக்கேன் இந்த சாட்டர்டே சண்டே. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோகிராமெட்ரி சம்மந்தமான டுட்டோரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் ஒரு டுட்டோரியல் மாதிரி போடுறேன்.
சரிங்களா. ஸோ 3D பிரிண்டிங் வந்து கொஞ்சம் ஷூட் அப் ஆகிட்டுருக்கு, அது ஒரு பூமிங் ஃபீல்டாக இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி 3D மாடல்ஸ் நீங்கள் ஒரு கோயில்களில் பார்க்குற சிலைகள், இல்லை ஒரு மாலில் பார்க்குற சிலைகள், இந்த சிலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. பட் ஆனால் 3D மாடலாக வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 3Dயாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை 3D பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ நன்றி நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோகிராமெட்ரி சம்மந்தமான டுட்டோரியல்ஸ் ஜஸ்ட் ஃபோட்டோவில் இருந்து 3Dயாக கன்வெர்ட்